ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலை வணக்கம் சொல்ல முடியாது, என்ன மதியம் ஆயிடுச்சு. அதனால உங்களுக்கு எல்லாருக்குமே வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன், என்னுடைய வணக்கத்தை. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நான் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறேன். அது என்ன ஃபங்க்ஷன்னா, நிச்சயதார்த்த ஃபங்க்ஷனு. அதுக்கு வந்துட்டு நான் வந்து என் தங்கச்சி பொண்ணு, அவளுக்கு தான் வந்துட்டு நான் வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்கேன். அதாவது என்கிட்ட வந்து ஒரு 2-3 செட்டு வந்துட்டு நிறைய இருக்குது. ஆனால் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓல்ட் ஆயிடுச்சு. அதனால இப்போ ஒரு 2-3 செட்டு வந்துட்டு நான் இப்போ புது ஜுவல்ஸ் வச்சுருக்கேன். நல்லாயிருக்கு. நான் இப்போ தான் புதுசாக வந்துட்டு நான் ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கினேன். அதனால நீங்கள் வந்துட்டு இப்போ அதெல்லாம் பார்க்க போகிறீங்க. நான் அதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட காமிச்சு ஷேர் பண்ணிக்க போகிறேன். இங்கே பாருங்க, வளையல் வந்துட்டு இது என்ன கலர்னா கோல்டு வித் ஆரஞ்சு கோல்டு வித் ஆரஞ்சு போட்டிருக்கேன். ஏன்னா சாரிக்கு மேட்சாக வந்துட்டு கோல்டு ஆரஞ்சு இல்லை, அதனால நான் வந்துட்டு இந்த மாதிரி வந்து நான் வந்து செட் பண்ணி போட்டிருக்கேன். ரெட் கலர் ஸ்டோன் வச்சுட்டு போட்டிருக்கேன். அது வந்து கொஞ்சம் ஆரஞ்சு ஷேடு இருக்கும், அதனால வந்து இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஓகேங்களா? நம்ம வந்துட்டு இது மாதிரி வந்து நான் கிராண்டாக வந்து எனக்கு நிறைய நகை போட்டு விற்கிறதும் சரி, கோல்டும் சரி, நிறைய நகை போடுறதெல்லாம் பிடிக்காது. நிஜமாவே நான் அந்த மாதிரி தான் சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். இப்போ வந்துட்டு அது என்னவோ தெரியல, இப்போ வந்து எல்லாரும் வந்து ஆர்டர் பண்ணி நிறைய போட்டுக்கிட்டு எல்லாம் போடுறா. அது எதனால தெரியல, எனக்கு எதனால வந்து அந்த மாதிரி ஒரு இஷ்டம் வந்துச்சுன்னு தெரியல. எனக்கு வந்து இந்த மாதிரி ஜுவல்ஸ் போட்டு நல்லா கிராண்டாக ட்ரெஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிருக்கேன். இப்போலாம் வந்து அந்த மாதிரி ஆசைப்படுறேன், ஏன்னு தெரியல. அதனால தான் உங்ககிட்ட வந்து நான் வந்து சாரி எல்லாம் இதுதான் வந்துட்டு என்னோட பட்டு சாரி. இதான் வந்துட்டு என்னோட பட்டு சாரி. அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த ஜுவல்ஸ் வந்துட்டு இது ஒரு அட்டிகை ஒன்று போட்டிருக்கேன். இது வந்துட்டு இது பாருங்கள், இந்த க்ரீன் கலர் ஹாரம் வந்து போட்டிருக்கேன். இதை பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு, இது எனக்கு அழகாக இருக்கான்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு அட்டிகை ஒன்று போட்டிருக்கேன். அடுத்து வந்து இந்த காதுக்கு வந்துட்டு இதே மாதிரி இந்த மேட்சிங்கில் வந்துட்டு இருக்குது. வேற ஒரு இயரிங் இருக்குது, பார்த்தீங்களா? இது மாதிரி இருக்குது. இது வந்துட்டு அந்த பார்த்தீங்களா, கீழே வந்து அந்த முத்து, இங்கே வந்து முத்து எப்படி இருக்குது, இதே மாதிரி அடியில் முத்து ஒரு ஜிமிக்கு இருக்குல்ல, அதே மாதிரி இதுலேயே வந்து முத்து ஒரு ஜிமிக்கு வருது. இது வந்து காதில் வந்து கம்மல் மாதிரி இருக்குது. கம்மல் மாடலு எனக்கு கம்மல் மாடல் வந்து பிடிக்காது. அதாவது ஜிமிக்கி மாடல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு இஷ்டம் இல்லை. இது வந்து இதனுடைய செட்டு இது, அதனால் இதை போடல. அதுக்காக தான் நான் வந்து இதை பாருங்கள், இது மாதிரி வந்துட்டு போட்டிருக்கேன். ஒயிட் கலர் ஸ்டோன், க்ரீன் கலரு, இதுக்கு மேட்சிங்காக வந்துட்டு செட்டாக தான் நான் எடுத்தேன். ஓகேங்களா? இது ஒரு செட் ஆச்சுங்களா? அடுத்து இன்னொரு செட் பார்க்கலாம். பாருங்கள், இந்த ஜுவல்ஸ் பாருங்கள், உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். பெருமாள் திருக்கல்யாணம் இந்த ஜுவல்ஸில் வந்துட்டு நடந்துக்கிட்டு இருக்கு. பெருமாள் திருக்கல்யாணம் வந்துட்டு இது பாருங்கள், இந்த ஜுவல்ஸில் இருக்க அழகாக இருக்குது. ஃபுல்லாகவே வந்து குட்டி அம்மனுங்க, குட்டியாக அம்மனுங்க, ஃபுல்லாக வந்து குட்டி அம்மனுங்க. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை வந்து பாருங்கள், கோபுரம் வச்சு அழகாக வந்துட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் வந்து கம்பல் பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா இதான் வந்துட்டு நான் சொன்னேன்ல, இந்த கம்பல் தான் வந்து நான் வந்து இந்த மாதிரி வந்து கம்பலாக பிடிக்காது எனக்கு போடுறதுக்கு. இந்த கம்பல் வந்து இப்படி போட, இதே ஜிமிக்கி மாடலில் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் நான் வந்து இப்படி தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணினேன், இப்படி தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இது பாருங்கள், இதுலேயே வந்து குட்டியாக அம்மன் இருக்குது. குட்டி அம்மன் மேலே வந்து மயில், இங்கே வந்துட்டு நடுவில் வந்து அம்மன், குட்டி அம்மன். சாரி அம்மனில் பெருமாள். இது பாருங்கள், தெரியுதா? ஒரு மாதிரி கிளார் அடிக்குது அப்படின்னு நினைக்கிறேன். தெரியுதா? பாருங்க, இந்த சைட் இந்த பக்கம் வந்துட்டு பெருமாள். ஓகேவா? எனக்கு வீடியோவில் சரியா தெரியுதான்னு தெரியல. எடிட்டிங் பண்ணி பார்க்கும்போது தான் வந்துட்டு எப்படி இருக்கு என்னன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு தெரியும். அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரீயாக தான் விட்டுருக்கேன். இந்த ஜுவல்ஸ் வந்துட்டு இது வந்து கழுத்துக்கிட்ட வந்து எதையும் போடக்கூடாது, இப்படியே தான் இது ஒண்டி தான் போடணும். ஏன்னா வந்துட்டு இதுவே வந்து நல்லா பெருசாக இருக்குல்ல, அதனால நம்ம கழுத்துக்கிட்ட எதுவுமே போட வேண்டாம். எப்படி இருக்குது இந்த ஜுவல்ஸ்? நல்லா இருக்குங்களா? நான் அடுத்து வந்து இன்னும் ஒரு 2-3 செட்டு வச்சுருக்கேன். அது வந்து நான் உங்களுக்கு அப்பப்போ வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன், உங்ககிட்ட காமிச்சிட்டு ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போதைக்கு இந்த ஜுவல்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் இப்போ எதை போட்டுக்கிறதுன்னு தெரியல. எனக்கு எல்லாமே போடணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒன்று தானே போட்டு போக முடியும். அதனால இதே வந்து கல்யாணம்னா ரிசப்ஷனுக்கு ஒன்று, முகூர்த்தத்துக்கு ஒன்று போட்டுக்கலாம். இது வந்துட்டு 2-3 செட்டு மாற்றி போட்டுக்கலாம். இது வந்து நிச்சயதார்த்தம் தானே, இந்த ஒரு நாள் தானே, அதனால நம்ம ஒரு செட்டாக போட முடியும். அதனால இந்த செட்டு போடுறதான்னு ஒரு குழப்பமாது. மேக்ஸிமம் இந்த செட்டு தான் போடுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த செட்டும் ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த கலர் செட்டும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இருந்தாலும் இதுவும் பிடிச்சிருக்கு. பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. அப்படியே செம்மையாக இருக்கேன். இதுதான் வந்துட்டு என்னுடைய பட்டு சாரி. சாரி குட்டி நாய்க்குட்டியை வச்சுட்டு நம்மக்கிட்ட அந்த நாய்க்குட்டியெல்லாம் வந்துட்டு இன்னைக்கு காலையில் தான் எடுத்துகிட்டு போய் சேலுக்கு கொடுத்துட்டு வந்தேன். இப்போதைக்கு வந்து ஒருத்தவங்களை மட்டும் பிளாக் குட்டி மட்டும் நானே வச்சுக்கிட்டேன். அவங்கள வந்து நம்மளே வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். அதான் குழந்தைய வந்து கீழே பாவம் நின்றுட்டு இருந்தா மிதிச்சிட்டேன் நான், சாரி. இவங்க குட்டி தான் இந்த அம்மா வந்துட்டு கிருஷ்ணா வந்து சொல்லுவோம் பார்த்தீங்களா, ராதா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு. அவங்களும் வந்து என் பொண்ணோட பிரியாவுடைய டாக். அது பிரியாவோட டாக் வந்து மேலு, இது வந்துட்டு ஷாஷா வந்து ஃபீமேலு. அதனால இந்த மேலும் ஃபீமேலும் இது பண்ணத்தான் வந்து இதோ இந்த அழகு குட்டி, பிளாக் குட்டி, ஆமா குட்டி. இங்கே பாருங்க சிச்சோ, குப்பை சாப்பிடுங்க, எல்லாம் சாப்பிடுங்க. இங்கே பாருங்க,
கண்ணுங்க, மூக்கைங்க, கருப்பு குட்டி இன்னும் பேர் வைக்கல. பேர் வச்சுட்ட உடனே அந்த பேர் வச்சு கூப்பிடலாம். அது வரலாம் பேர் வச்ச உடனே பேர் வச்சு கூப்பிடலாம். அது வரலாம் நான் வந்து கருப்பு குட்டின்னு கூப்பிட்டு இருக்கேன். ஓகேங்களா. சாரி வந்து ஏதோ ஓரளவுக்கு கட்டியிருக்கேன். ஆனால் சாரி வந்து எனக்கு இப்படி தான், ரொம்பலாம் கட்ட வராது. ஏதோ எடுத்து பரவாயில்ல. இந்த பட்டு சாரி வந்து அப்படியே ஃபிட்டிங் ஆகிடுச்சு. எப்பவுமே வந்து பட்டு சாரி கட்டினேன்னா அப்படியே பொம்முன்னு இருக்கும். எனக்கு பிடிக்காது. அதனாலேயே சாரி கட்டுறதுக்கே வெறுப்பாக இருந்தது. இப்போ வந்துட்டு இது வந்து எனக்கு அப்படியே உடம்புக்கு வந்துட்டு ரொம்ப ஒட்டி அழகாக எனக்கு ரொம்ப பிடிச்சி இருக்கு. அதனால இது கட்டிக்கிட்டேன். ரொம்ப அழகாக. இந்த ப்ளவுஸ் வந்துட்டு மெரூன் கலர் தான் இதனுடைய ப்ளவுஸு. இது வந்துட்டு யோசிச்சு எந்த சாரி கட்டுறதுன்னு யோசிச்சு நான் மெரூன் கலர் சாரி வந்து நான் ப்ளவுஸ் வந்து தைக்கல. நேற்று தான் டைலர் கிட்ட கொடுத்துட்டு வந்தேன். அது ஒன்றும் வேலைக்கு ஆகுது, இவ்வளோ சீக்கிரத்தில் வராது. அதனால நம்ம அவசரப்படுத்த வேண்டாம். அது பொறுமையாக இருந்து அழகாக தைச்சிக்கலாம். அதனால இப்போ இந்த மேட்ச் பண்ணி என்கிட்ட இருந்த ப்ளவுஸ் மேட்ச் பண்ணி போட்டுக்கிட்டேன். என் பசங்களாம் வந்து என்னென்ன சாரி என்னென்ன நகை போட்டு வந்திருக்காங்கன்னு அங்கே போயிட்டு நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா. இப்போதைக்கு நம்ம ரெடி ஆகிட்டு கிளம்ப போகிறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவோம். உங்களுக்கு இந்த ஜுவல்ஸ் பிடிச்சிருக்கு, அந்த கல் சீட்டை பிடிச்சிருக்கா, இது பிடிச்சிருக்கான்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா. அதே மாதிரி இந்த சாரி வந்து நல்லா இருக்கா சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் வந்துட்டு இந்த சாரியில் வந்து யானை, அப்புறம் வந்து அந்த யானை மேலே வந்து ஒரு இது, அந்த என்னது யானை மேலே வந்துட்டு ராஜாங்க உட்காருவாங்கல்ல, அந்த இது வந்துட்டு கொடையெல்லாம் வச்சு, அது பேர் எனக்கு சரியாக தெரியல, அந்த மாதிரி வச்சு. அடுத்தது ஒரு ஒரு பொண்ணு வந்துட்டு இது நாதஸ்வரம் வந்து வாசிக்கிற மாதிரி இந்த ரதம் இது பேர் வந்து, இது வந்து யானை, இது வந்து ரதம். அடுத்தது ஒரு பொண்ணு வந்து மியூசிக் வாசிக்கிற மாதிரி இந்த மாதிரி உள்ள டிசைன் தான் இது. இது வந்துட்டு நான் வந்து சாரியில் வந்து இது குத்திட்டேன், அந்த பின்னை வச்சு குத்திட்டேன். இது மாதிரி பின் வச்சு குத்திட்டேன். ஏன்னா இது லூஸ் ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு பின் வச்சு குத்திட்டேன். அதனால வாங்க கண்டினியூ பண்ணலாம். அடுத்து அங்கே போயிட்டு என்ன இதுன்ட்டு பார்க்கலாம். வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு பெரிய வீடியோ போட்டிருக்கேன். பெரிய வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள், பெரிய வீடியோவையும் பாருங்கள். இப்போ வந்து ஷார்ட்ஸாகவும் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இதை பாருங்கள். இந்த ஜுவல்ஸ் வந்துட்டு நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இது வந்துட்டு உங்களுக்கு வேணும்னாலும் நான் வாங்கி உங்களுக்கு ஆர்டர், அதாவது நான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து என்கிட்ட நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் வாங்கி கொடுக்குறேன். அதே மாதிரி வந்துட்டு இதை நான் வந்து இந்த மாதிரி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி செய்ய வச்சு வந்தது. அதனால் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, அதாவது கோயிலில் வந்துட்டு கலசம், நடுவில் வந்து கலசம் ஒன்று இருக்குது. அடுத்து வந்து 2 பக்கம் வந்து கோபுரம் வச்சுருக்கு. அடுத்து வந்து பெருமாளுடைய திருக்கல்யாணம். அடுத்து ஒரு ஜிமிக்கி இருக்குது. அடுத்து இந்த குட்டி குட்டியாக வந்துட்டு இது இருக்குது. ஓகேவா. இது அம்மன் குட்டி குட்டியாக அம்மன் இருக்குது. உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். ஓகேங்களா. இது ஷார்ட்ஸு, பெரிய வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். என் தங்கச்சி பொண்ணோட நிச்சயதார்த்தத்துக்கு தான் வந்து இப்போ நான் ரெடி ஆகிட்டு இருக்கேன். அதனால் நம்ம அங்கே போயிட்டு இன்னும் என்னென்ன வீடியோ நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்றது அங்கே போனவனே தான் தெரியும். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இன்னொரு ஜுவல் செட்டும் இருக்குது. அந்த செட்டை வந்து நான் உங்களுக்கு வந்து போட்டுட்டு ஷார்ட்ஸ் போடுறேன். ஓகேவா. ஷார்ட்ஸ் மட்டும் இப்போ உடனே போட்டுருவேன். நான் எடுத்த உடனே நான் வந்து எடிட் பண்ணி போட்டுருவேன். ஷார்ட்ஸ் மட்டும், பெரிய வீடியோ மட்டும் ஃபுல்லாக எடுத்த உடனே தான் எடிட் பண்ண முடியும். அடுத்து இந்த மாதிரி வந்துட்டு வளையல் வந்து ஆரஞ்சு ஷேடு போட சாரி இல்லை, அதனால நான் வந்து ஆரஞ்சு கலர் வளையல், அடுத்து வந்து ஒரு ரெட் கலரில் ஆரஞ்சு ஷேடு உள்ள ஒரு கல் வச்ச வளையல், அடுத்து கோல்டு கண்ணாடி வளையல், ஆரஞ்சு கண்ணாடி வளையல், கோல்டு கண்ணாடி வளையல், அடுத்தது ரெட்டு கல் வச்ச வளையல், இது போட்டிருக்கேன். ஓகேங்களா. அதுதான் வந்துட்டு இன்னும் முக்கியமாக மெயினாக இந்த கார்டில் வந்துட்டு இந்த ஜுவல்ஸ் வந்து இந்த செட்டோடைய இந்த கம்மல், இந்த கம்மல் வந்துட்டு உள்ள குட்டியாக ஒரு பெருமாள் சிலை ஒன்று இருக்குது. தெரியுதுங்களா. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. அடுத்தது கல் செட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை நாள் தமிழச்சி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய். என்னோட ஹேண்ட்பேக், என்னோட ஹேண்ட்பேக் ஒரே ஸ்டாப் வச்சு தான் வந்துச்சு. நான் வீட்டுக்கு எப்பவுமே அதே மாதிரி நம்ம ஹேண்ட்பேக் வந்துட்டு ரெடி ஆயாச்சு. இதான் வந்துட்டு நம்மளுடைய ஹேண்ட்பேக். இது வந்துட்டு எனக்கு ஒரு ஸ்டாப் வச்சது தான் எனக்கு விருப்பம். எப்பவுமே இந்த மாதிரி தான் விருப்பம். இந்த 2 ஸ்டாப் வச்சது எப்பவுமே வந்து கல்வி வந்துடும். அதனால எனக்கு இந்த ஒரு ஸ்டாப் வச்ச ஹேண்ட்பேக் ரொம்ப. அதே மாதிரி ஹேண்ட்பேக் வந்துட்டு ரொம்ப செம்மையாக இருக்கும், அழகாக இருக்கும். இது வந்து 3000 ஹேண்ட்பேக் வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். ஆனால் வந்து எனக்கு பிடிச்ச பொருள் ரொம்ப பிடிச்சி இல்லை அப்படின்னு சொன்னால் எப்படியாச்சும் அதை வாங்கி நான் இவ்வளோ காஸ்ட்டு கொடுத்து நான் ஹேண்ட்பேக் வாங்க மாட்டேன். வந்துட்டு 3000 ரூபாய் கொடுத்து ஹேண்ட்பேக் தானே, பரவாயில்ல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து நல்ல லைஃப் நல்லா வரும். அதனால ஒரு எவ்வளோ தளவு நம்ம யூஸ் பண்ண முடியுமோ பண்ணலாம். ஓகேவா. அவ்வளோதான். வாங்க கிளம்பலாம். இந்த ஹேண்ட்பேக் எங்கே வாங்கினேன்னா நான் சொன்னேன்னு தெரியல, ஞாபகம் இல்லை. திருப்பி இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். டிமார்ட்டில் தான் வாங்கினேன். டிமார்ட்டில் சாரி மேக்ஸில் வாங்கினேன். ஞாபகம் இல்லைங்க, மறந்துட்டேன். சாரி. மேக்ஸில் வாங்கினேன். மேக்ஸில் போயிட்டு பாருங்கள், இருக்கும் அண்ணா நகரில். மேக்ஸில் வாங்கினேன். இது
அப்படியே இதை என் சிஸ்டர் இவ தான். இவ பொண்ணுக்கு தான் வந்துட்டு நிச்சயதார்த்தம். யாரு? ஹாய் சார். ஹாய் சார். கொஞ்சம் புரியுது. நந்து 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 ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. இப்போதான் வந்து என் தங்கச்சி பொண்ணு நிச்சயதார்த்தம் இவளுக்கு தான். இதான் வந்து பொண்ணு மாப்பிள்ளை. இவங்க வந்துட்டு எங்கள் அத்தை. இவங்க
டாக்டர் இவங்க வடபழனியில் வந்துட்டு பெஸ்ட் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு இவங்க வந்து கைனோகாலஜிஸ்ட் டாக்டர் இவங்க. இவதான் வந்து என் தங்கச்சி, அவங்க வந்துட்டு சம்மந்தி, அதாவது தங்கச்சியோட சம்மந்தி. பீச் கலர் சாரி கட்டியிருக்காங்களா, அவங்க தான் என் தங்கச்சி. இப்படி என் தங்கச்சி வீட்டுக்காரு. சுத்தமாக கல்லூரி வரும்போதே தெரியல. திவ்யஸ்ரீ மதன் ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. Una